ஹாய், இது வந்து 1 மினிட் ரிவ்யூ அந்த மூவி மதராசி. ஓகே, ஸ்டோரி பார்த்தோம்னா வெரி ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன். உண்மையிலே ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டோரி வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு போனான்னு கேட்டால் ஐ வுட் சே 50-50. ஏன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நிறையா சினிமேட்டிக் லிபர்ட்டி. சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டு நல்லா பார்த்துட்டு பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நிறையா சீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ப முடியாத நிறையா சீன்ஸ் இருக்குது. போலீஸ்காரங்க பண்ண முடியாதெல்லாம் சரி சிவகார்த்திகேயன் பண்ணுறது கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தா சடனாக கன் எடுத்து ஹேண்டில் பண்ணுவார். அவர் எப்படி ஹேண்டில் பண்ணானே தெரியாது. போலீஸால் பண்ண முடியாதெல்லாம் அவர் பண்ணுவார். மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேகாக இருக்குது. அப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது. வித்யுத் ஜமால் சொல்லவே வேண்டாம். இன்னும் 25 வயசு பையமாக இருக்கார். செம ஸ்டண்ட்டு. அவருக்காகவே படத்தை பார்க்கலாம் போல இருக்குது. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் பட்டையே கிளப்புது. ப்ளூ சட்டை சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே ஸ்ட்ராங். இந்த படம் வில்லன் ஸ்ட்ராங்கு தான், நல்லாவே ஸ்ட்ராங் தான். பட் இன்னும் கொஞ்சம் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு தோணுது. ஒருவேளை மிஸ்டர் முருகதாஸ் ஹஸ் பின் டைரக்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி இன்னும் யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரில. ஒன் டைம் வாட்சபிள் கம்பேர்ட் டு கூலி, தக் லைஃப் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ.